அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் க்ரைம் இந்த சப்ஜெக்டை சிலபஸில் என்ன இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும், என்ன புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிள் இருக்குது, எது வாங்கலாம் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே எக்ஸாம் டிப்ஸு, இதேமாரி அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை போய்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லா ஆஃப் க்ரைம் முன்னாடி ஐபிசி படிச்சிருந்தாங்க. ஸோ அதால் அவங்களுக்கு புக்ஸ் ஈஸியாக அவைலபிள் இருந்தது. பட் இப்போ நடுவில் நியூ கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததால் நம்ம பிஎன்எஸ் இப்போ படிக்கிறதா இருக்குது. ஸோ பிஎன்எஸ் நிறைய புக்ஸ் அவைலபிள் இல்லை. அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, நான் செக் பண்ண வரையும் அவைலபிளாக இருந்த நல்ல புக்ஸு எதுவும் ப்ரைஸ் கம்மியாக நிறைய கண்டென்ட் இருக்கும், அந்த புக்ஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு புக் அமேசானில் அவைலபிள் இருக்குது. ஸோ நான் ஷோ பண்ணியிருக்கேன். பிஎஸ்ஏ பிள்ளை அப்படின்றவரோட புக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதேமாதிரி க்ரைமுக்கும் இந்த புக் அவைலபிள் இருக்கிறதால நீங்கள் இது எடுத்து படிக்கலாம். இது கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இங்கிலீஷுக்கு. தமிழை பொறுத்த வரையும் தமிழில் சுவாமி லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. பட் இதில் நான் ஷோ பண்ண முடியல, அது அவைலபிலிட்டி இல்லை. நான் அந்த புக்கையும் ப்ராடக்ட்டில் இருக்கான்றதை செக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. தமிழில் சில புக்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ஸோ சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்கு, அவரது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அவர் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காரு. ஸோ வேணுன்றவங்க அதையே கூட வாங்கிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ புக்ஸை பொறுத்தவரையும் இந்த 2 புக்கு தான் அவைலபிள் இருக்கிறது. ஸோ இப்போ சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, ஹெவி ரெயினாக இருக்குது. ஸோ அதால் தான் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இதை பொறுத்தவரையும் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மொத்தம் 5 யூனிட் 6 யூனிட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அந்த சிலபஸ் புக்கில் பார்க்கும்போது அது இருக்காது. ரீசன் ஏன்னா அது பழைய எடிஷன். அதில் ஐபிசி மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. இந்த லா ஆஃப் க்ரைம் அதில் ஆட் ஆகலை. ஐ மீன் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. பிஎன்எஸை பொறுத்தவரைக்கும் தனியாக தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேச்சுரல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் கிரிமினல் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிமினல் லா எப்படி உருவாச்சு, இது எப்படி கொண்டு வந்தாங்க, இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஐபிசி தென் பிஎன்எஸ்க்கு இருக்கிற கம்பேரிசன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில லீகல் டேர்ம்ஸ், லீகல் வேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாயின்ட் லைபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் ஜாயின்ட், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதும், ப்ரீவியஸ் இயர் ஜட்ஜ்மெண்ட்டு, ஜுடிஷியல் ப்ராசஸ் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட் ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், இது எல்லாருக்குமே நிறையாவே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் லா ஆஃப் தாட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இது கூட ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஆட் ஆகும். இதில் போட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 50% லா ஆஃப் தாட்ஸில் பார்த்த விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ லா ஆஃப் தாட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் புரிஞ்சிருக்கும். இதில் அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குட் ஃபெய்த் அப்படின்ற ஒரு வேர்டை பார்ப்போம். ஆக்சுவலி ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் யூனிட்டில் இருக்குது. தேர்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு. ஸோ என்னென்ன வகையான பனிஷ்மெண்ட் இருக்குது, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேர்ட் யூனிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் செக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் பிஎன்எஸில் கவர் ஆகிறது செக்ஷன்ஸ் கம்மியாக தான் கவர் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்த யூனிட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பனிஷ்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஒன்றுமே கிடையாது. டெத்து, லைஃப் இம்ப்ரீஸ்மெண்ட்டு, ரெகுலர்ஸ் இம்ப்ரீஸ்மெண்ட்டு, சிம்பிள் இம்ப்ரீஸ்மெண்ட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணுறது, அடுத்தது ஃபைனு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த வகையான பனிஷ்மெண்ட் எது கொடுப்பாங்க அப்படின்றது அது தேர்ட் யூனிட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஃபோர்த் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். ரீசன் ஏன் அப்படின்னா, இதில் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தவரோட உயிருக்கு பாதிப்பு ஏற்படுற வகையில் நீங்கள் அஃபென்ஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த வகையில் சேரும், எந்தெந்த அஃபென்ஸ் இதில் ஆட் ஆகும் அப்படின்றது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கொடுத்துருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செக்ஷன்ஸ் கவர் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். இதில் முக்கியமாக பார்க்க வந்தது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்ற டாபிக் இருக்குல்ல. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் கவர் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது உங்களுக்கு அது புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது 5th யூனிட் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதை பொறுத்தவரைக்கும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். நீங்கள் பொருள் தெஃப்ட்டில் இருந்து ஒருத்தரை ராபரி பண்ணி வழிப்பறி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, ஸோ
ஒருத்தரை ஏமாற்றி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்ணி அவரை ஏமாற்றி ஒரு பொருளை வாங்குறதுலேருந்து எல்லா வகையான அஃபென்ஸுமே இதில் தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஜென்ரல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டு, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்மி பர்சன், ஸோ இந்த மாதிரி வகையான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாகவே பார்த்தா போதும். ஓவராலாக நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து செக்ஷன் பேஸாக செக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் ஜட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 12 மார்க் 3 கொடுத்துருப்பாங்க, 2 எழுதணும். 7 மார்க் 3 கொடுத்துருப்பாங்க, 2 எழுதணும். அடுத்தது வந்து 4 மார்க் வந்து 7 கொடுத்துருப்பாங்க, நாம் வந்து 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ராப்ளம் வந்து 3 கொடுத்து 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 30 மார்க் தான் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் 70 மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் எழுத போகிறீங்க, 30 மார்க் இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஓரளவுக்கு இதில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். வேறு என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான புக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி தான் போடுவேன். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணால் போயிட்டு பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற சப்ஜெக்ட் அடுத்தது போடுற வீடியோவும் அதெல்லாம் ஆட் ஆகும். தேங்க்யூ கைஸ், பாய்.